கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு. லாஸ்ட் இயர் சார் ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன சார் ரேங்க் வந்தது, நான் எம்சிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சீட் எடுக்கலான்னு இருக்கேன் சார், என்ன ரேங்க் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் என்னுடைய பிளான் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் 15% இருக்கு இல்லையா, அதில் ஆல் இண்டியா லெவலில் வந்து என்னோட கட் ஆஃப் லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயரு. அது இல்லாமல் ஒரு ஃபியூ இயர்ஸோட கம்பாரிசன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு என்ன வந்து ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு, ரைட்டா. தமிழ்நாட்டில் என்ன, அது பாண்டிச்சேரியில் என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா பார்க்க போகிறோம், பாண்டிச்சேரி பார்க்க போகிறோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த மூணுத்தையும் நம்ம வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையில் வந்து பேசியிருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா, 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்றதா, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களோ தயவு செய்து என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் பரவாயில்ல, உங்க கூட படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்றப்ப ஒரு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஏன்னா டீம் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்றோம், ஒரு லைக் பட்டனை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு. கண்டிப்பா மக்கள் பண்ணாம யார் பண்ண போறோம், எங்களுக்காக நீங்க பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரண்டீடு கவர்மெண்ட் கோட்டா மெடிக்கல் சீட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து நிதானமா பார்க்கலாம். என்ன சார் இது கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னா, ஆர்ஜிஆர்ல வந்து ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2026-27 நடந்திருக்கு. 20 பேர் தான் இருப்பாங்க பேட்ச்ல. கிட்டத்தட்ட 1-to-1 வந்து டவுட் சால்விங் செஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 16ல இருந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு வந்து 16 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 12ல இருந்து 16 அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் இருக்கும். ஏஐ பேஸ்டு டெஸ்ட் அனலிஸ்ட் வந்து இருக்கு. தென் நீட் டாப்பர் வந்து எப்பயுமே வந்து ரெகுலர் மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. அப்படின்ற ப்ரோக்ராம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட கேரண்டீட் ப்ரோக்ராம். என்ன சார் கேரண்டினா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் இருக்கும். இல்ல கவர்மெண்ட் கோட்டா நீங்க சீட்டு வாங்கல அப்படின்னா உங்களுடைய ஃபீஸை ரீஃபண்ட் பண்றன்ற கேரண்டியும் நம்ம இருக்கும். ரைட், நம்ம வந்து வீடியோக்கு போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 லாஸ்ட் இயர் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. இதுல ஆல் இண்டியா கோட்டால சார் எப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட் வரைக்கும் நடந்தது. எப்படி சார் வந்து இந்த வந்து கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், தென் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ரைட்டா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனு. இடபிள்யூஎஸ்க்கு 10%, ஓபிசி என்சிஎல்க்கு வந்து 27%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%. பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல வந்துருவாங்க. இப்போ அன்ரிசர்வ்ல ரேங்க் ரவுண்டு 1ல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ என்ன சார் வந்து அன்ரிசர்வ் வந்து 21,190ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் முடிஞ்சது. அதனுடைய ஸ்கோர் என்னவா சார் இருந்ததுன்னா 534. தென் ஓபிசி ரேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 21,452 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து அதனுடைய மார்க் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா 534 அகைன். தென் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா 25,599 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஆல் இண்டியா கட் ஆஃபா இருந்தது. 528 வந்து மார்க் இருந்தது. இதுவே எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,10,389 வந்து ரேங்க். அதனுடைய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 457, ரைட்டா. அப்ப எஸ்டியோட ரேங்க் பாத்தீங்கன்னா 1,45,625 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் மார்க்னு எடுத்துட்டோம்னா 436ல நின்றுடுச்சு. அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய இந்த வருஷம் 2025ஓட ரேங்க் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆச்சா, இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்டா. அந்த 21,190 அப்படின்றது என்ன 22,000ல வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 22,000ல வரலாம். இது 26,000ல வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1,20,000ல வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1,50,000ல வரலாம். அவ்வளவுதான். அப்ப இந்த ரேங்க்ல உங்களுக்கு என்ன மார்க் இருக்குன்னு பாத்துங்க. அந்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது செகண்ட் ரவுண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கு, இங்க 21ல முடிஞ்சது 24,949ல முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ், 529ல டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 6 மார்க் டிஃபரன்ஸ். செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 21,452 வந்தது, 25,000ல முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 528 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஓபிசி என்சிஎல். அது இடபிள்யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,599ல முடிஞ்சது, ஒரு
3000 ரேங்க் தள்ளி முடிஞ்சிருக்கு. 28,920 524 மார்க்ஸ். இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் டிஃபரன்ஸ். அதே வந்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 457, தென் வந்து 1,32,649. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000ல இருந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் மார்க் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 443, ஒரு 13 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே வந்து எஸ்டிக்கு வந்து 1,45,000ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 1,56,000, 11,000 ரேங்க் டிஃபரெண்ட் இருக்கு. அது மார்க் டிஃபரெண்ட் எத்தனா 6 மார்க் தான் டிஃபரெண்ட். அப்ப 10,000 ரேங்க் டிஃபரன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 6 மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இருக்கு. 10,000 பேர் ரேங்க்ல இருக்காங்க, ஆனா 6 மார்க்ல 10,000 பேர் இருக்காங்க. அப்ப கீழே இறங்க அந்த ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதே போல தான் 3rd ரவுண்டு, 4th ரவுண்டு, 5th ரவுண்டு. அப்ப ஃபைனல் ரவுண்ட்ல வரப்ப என்ன மாதிரி சீட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்ரிசர்வ்ல 21,190 534 இருந்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபைனல் ரவுண்ட்ல 27,360 வந்து பாத்தீங்கன்னா இருந்தது 525. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ் டிஃபரன்ஸ். தென் இது வந்து 21,000, இது வந்து 27,000. அப்ப அன்ரிசர்வ்ல கிட்ட கேட்டகரியில ஒரு 6,000 மார்க் டிஃபரன்ட்ல எத்தனை பேர் மார்க் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 534, 9 மார்க் டிஃபரன்ஸ் வரப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு 7,000 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா இருக்காங்க. இதுவே ஓபிசியில 21,452, லாஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 27,421, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 6,000 இருக்கு. அப்ப 6,000 இங்க ஸ்டார்ட் பண்ணப்ப 534, அகைன் இங்கேயும் 529, 25. அப்ப 9 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000 பேர் வந்து ஓபிசி கேட்டகரியில அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் அந்த 6,000 ரேங்க் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இடபிள்யூஎஸ் எடுத்தோம்னா 25,599, லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்துருக்கு. 528, 7 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் லாஸ்ட் ரவுண்டுக்கும் 7 மார்க். அப்ப நீங்க இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு லாஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ரேங்க்ல முடியுது இந்த வருஷம் பாருங்க. இன்னொரு லாஸ்ட்ல முடியும்னா ஒரு 5,000 தான், மேக்ஸிமம் 5,000 ரேங்க் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆல் இந்தியால மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 1,10,389 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கு. இதுவே எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடியிறப்ப 1,39,123. இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 29,000 ரேங்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. 29,000 டிஃபரன்ஸ் ஆனா 457 வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இங்க வந்து 439. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. 7 வந்து 18 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ அதுக்கு அந்த 18 மார்க் டிஃபரன்ஸ்ல எத்தனை பேர் வந்து இங்க டிஃபரன்ஸ் காட்டுது? இது 132, இது 110, இது 139. கிட்டத்தட்ட 27,000 கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1,45,000 4th ரவுண்ட்லயே முடிஞ்சது. 164ல முடியுது. 434ல இருந்து 425, இங்கேயும் 9 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 45, 55, 65, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 19,000 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் லாஸ்ட் ரவுண்டுக்கும் ஜெனரலுக்கு ஒரு 7,000 பேர், ஓபிசிக்கு 6,000 பேர், இடபிள்யூஎஸ்க்கு 5,000 பேர், இது எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 பேர், எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர். இந்த டிஃபரன்ஸ் 18,000 ரேங்க் அந்த டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஊகிச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட்ல இப்படிதான் இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் ஒரு 2,000 ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா போன வாட்டி நம்மளுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நியர்லி வந்து ஒரு 10,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து மல்டிபிளா பிரைவேட் அதெல்லாம். பட் இதுல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா கோட்டா மட்டும் மார்க்ஸ் தான் வரும். ரைட்? ஆல் இந்தியா கோட்டா வந்து பிடிஎஸ் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா பிடிஎஸ்ல எப்படி சார் வந்துன்னா 38,223 மார்க்ஸ் வந்து 513 கவர்மெண்ட் காலேஜஸ். இதுவே ஓபிசியில வந்து பார்த்தோம்னா 41,398 510 இருந்தது. இதுவே வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா 48,617 503. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கவர்மெண்ட். எஸ்சியில வந்து 1,60,911 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 497ல முடிஞ்சது. இதுவே எஸ்டியா வர பார்த்தீங்கன்னா 2,06,111 அப்படின்றது இருந்து 402. அப்ப இது செகண்ட் ரவுண்ட்ல என்னமா மாறிச்சு? செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்ட் போறப்ப 4th ரவுண்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டே வேகன்சில பிடிஎஸ் கவர்மெண்ட் இல்ல. அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 38,223ல வந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா 55,849. கிட்டத்தட்ட 38, 48, 58 17,000 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அன்ரிசர்வ்ல மார்க்ல 497 வந்திருக்கு, 513 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்திருக்கு. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 14,398 510 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இதுவே லாஸ்ட் ரவுண்ட்ல வரப்ப வந்து பாத்தீங்கன்னா 4th ரவுண்ட்ல 57,481 டிஃபரன்ஸ் 41, 51, 60 16,000 கிட்ட ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு. மார்க் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 15 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்டா? தென் வந்து இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 48,617 பிடிஎஸ் கவர்மெண்ட்
503ல வந்து முடிஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4th ரவுண்ட்ல 492. அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 9 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேங்க் டிஃபரன்ஸ் எடுத்துனா 48,000ல முடிஞ்சிருக்கு. இங்க வந்து 61, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே வந்து எஸ்சில வரப்போ 1,60,911 497. பட் இங்க 4th ரவுண்டோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க 497, இங்க 403. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 94 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து இங்க இருந்திருக்கு. ரைட். இதுவே எஸ்டில வரப்போ 2,06,111 வந்தது, 402 இருந்திருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து ஒரு 63,000 ரேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கு. 374 மார்க் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 28 மார்க் கிட்ட டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ரைட்டா? இது வந்து பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி இருக்கு, லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரி இருக்கு. அப்ப இந்த வாட்டி இது வந்ததுன்னா லாஸ்ட் ரவுண்ட் போறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் இதுல மாற்றம் இருக்குமே தவிர மேக்ஸிமம் வேற ஏதோ மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ் கட் ஆஃப் 25, 24, 23ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி அந்த ரேங்க் எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ல நம்ம பார்த்தோம் 27,000. 20 இதுவே வந்து பாத்தீங்கன்னா 525 ஸ்கோர் இருந்தது. 24ல வந்து பாத்தீங்கன்னா 652. பட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பயங்கர டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 3000 ரேங்க் தான் டிஃபரன்ஸ். மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஈஸி பேப்பர் அப்படின்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க. இதுவே 23ல வந்து பாத்தீங்கன்னா 22,000 ரேங்க் இருக்கு. இப்போ ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு சார்? 22 இருக்கு, 24 இருக்கு, 27 நான் தான் சொன்னேன் இல்லையா. சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த 5 வருடங்கள்ல நல்ல மேசிவ் வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. லாஸ்ட் இயர்லாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்காரு. 22ல பாத்தீங்கன்னா 22,000 தான் வந்திருக்கு. 23லயும் 22,000 தான். இங்க வந்து ரொம்ப மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்டா? ஆனா இப்போ 24 அண்ட் 25ல வந்து சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 26லயும் சீட்ஸ் நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து இன்னும் ஒரு 3,000 ரேங்க் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 27னா 30,000ல முடியலாம். ரைட்டா? அதை பாத்துங்க. அதே போல ஓபிசி என்சிஎல் பாத்தீங்கன்னா 27, அதுக்கு முன்னாடி 24 3000 டிஃபரன்ஸ், அதுக்கு முன்னாடி 22 2000 தான் டிஃபரன்ஸ், அதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் இல்லை. இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் கிடையாது. 23, 22, 23 வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப 24, 25ல சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு 3,000 ரேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. 24, 27, 24, 27, 28, 30 2000 டிஃபரன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 133, 139 6,000 டிஃபரன்ஸ், 166, 164 இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருந்தது. 22 அண்ட் 23ல 24, 25 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரேங்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த வருஷம் டிஃபரன்ஸ் ரேங்க் வருமா? கண்டிப்பா வரும். ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, பாண்டிச்சேரியில சார் எப்படி சார் இருந்தது? பாண்டிச்சேரியில ஆல் இந்தியா கோட்டால அலாட் ஆன சீட்ல எப்படி சார் அலாட்மெண்ட் இருந்ததுன்னா அண்டர் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா 26,475, கிட்டத்தட்ட 527 இருந்தது. ரைட்டா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி எம்பிபிஎஸ் 2024ல டிஃபரன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 1000 டிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு டிஃபரன்ஸ். ஏன்னா சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க வந்து சீட் கம்மியா இருந்தது. அதே போல ஓபிசி 18,356, இங்க என்ன இருந்திருக்கு 538, இங்க 23. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஏபிஎஸ்சி இடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 26,000, இங்கேயும் 26,000 ஏதோ டிஃபரன்ஸ்ல. எஸ்சில 1,39,000, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 134. எஸ்டில 164 இருந்தது, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பயங்கர டிஃபரன்ஸ் எதுவுமே 24க்கு 25க்கும் பாண்டிச்சேரியில வந்து டிஃபரன்ஸ் இல்லை. 26, 18, 26, 139, 164 அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க பாண்டிச்சேரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரேங்க் இதுல தான் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சார் நான் தமிழ்நாடு சார், நான் தமிழ்நாடு என்னுடைய ரேங்க் இந்த மாதிரி இருக்கு, நான் எவ்வளவு சார் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 25 லாஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி அன்ரிசர்வ்ல 26,474ல முடிஞ்சிருக்கு. மார்க் 527ல. இதுவே ஓபிசியா இருந்தாங்கன்னா 26,659ல முடிஞ்சிருக்கு. 526 வந்து மார்க் இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் 3920 இருந்திருக்கு. 521 வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய க்ளோசிங் மார்க்கா இருந்திருக்கு. எஸ்சிக்கு வந்து 138,462 இருந்திருக்கு. மார்க் வந்து 440. எஸ்டிக்கு வந்து 164, 539, 425 மார்க்கா இருந்திருக்கு. அப்ப இந்த மார்க்குக்கும் அதுக்கு முன்ன இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ், 1000 ரேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல சேஞ்சஸ் இருக்கு. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரேங்க் சேஞ்சஸ் இருக்கு. இடபிள்யூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 ரேங்க் சேஞ்ச் இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரேங்க் தான் சேஞ்ச் இருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 ரேங்க் தான் சேஞ்சஸ் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்டா நம்ம இதை எடுத்து பாக்குறப்ப இந்த வருஷம் நம்மளுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் அப்படி ஆச்சுன்னா
இங்கே 26,000 அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு 28,000 ரேங்க் வரைக்கும்னா அன்ரிசர்வ்ல சீட் கிடைக்கும். அதே போல் ஓபிசியில் 28,000 வரைக்கும்னா ஏதாவது எங்கே கிடைக்கும்? நம்ம ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய காலேஜோ இல்லைன்னா நாகப்பட்டினத்துல இருக்கிறதோ நீலகிரிஸோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். எம்எம்சி கிடைக்காது இந்த ரேங்க்குக்கு, ரைட்டா? இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வரைக்கும் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும். தென் எஸ்சி கேட்டகரியில இருந்தனா 140 வரைக்கும் கிடைக்கும். தென் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக பக்காவாக பார்த்துட்டு பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரேங்க்குக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரைட்டா? அதை கரெக்டாக பிளான் பண்ணிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல் இண்டியா கோட்டாவில் போய் நீ சீட் எடுக்கலாம்ல, ஏன் இங்கே இருக்கிற சீட் எல்லாத்தையும் இந்த பசங்க எடுத்துகிட்டு போவாங்களேன்னா எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30,000 இருந்ததுன்னா ராமநாதபுரத்தில் கிடைக்கும். இதே 30,000 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துன்னு வச்சுங்க, ஒரு டீசெண்டான காலேஜ் திருநெல்வேலி, இந்த மாதிரி கன்னியாகுமரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, இதெல்லாம் கிடைக்கும். அப்போ 30,000 இருக்கிற ரேங்க்கு நல்ல ரேங்க் எடுக்க நல்ல காலேஜ் போகணும்னு பார்ப்பாரா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் நாகப்பட்டினம் எடுப்பேன், அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவங்க இந்த நல்ல மார்க் எடுத்தவங்களாம் நிறைய ரேங்க் இருக்கிறவங்களாம் ஆல் இண்டியாவில் போய் சீட் எடுக்கலாம்னா அது எப்படி போங்க? அவன் படிச்சிருப்பான், அவன் பண்ணியிருப்பான், அவன் நல்லா வந்து மார்க் எடுத்திருப்பான், அதனால அவன் இன்னும் பெட்டர் காலேஜ் போகணும்னு தான் நினைப்பானே தவிர அவன் கீழே இருக்கிற காலேஜை எடுத்துட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் எப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் சும்மா கதை. வேணும்னா எய்ம்ஸில் சீட்டு கிடைக்குது, ஜிப்மரில் சீட்டு கிடைக்குதுன்னா எம்எம்சி விட்டு போவானே தவிர எம்எம்சியில் சீட்டு கிடைச்சவன் போயிட்டு கீழ்பாக்கில் எடுப்பான், ஓமாந்தூரில் எடுப்பானா, அதெல்லாம் சான்ஸ் கிடையாது, ரைட்டா? அதை பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேரண்டீடு ப்ரோக்ராம் அடுத்த வருஷம் நான் கவர்மெண்ட் கோட்டா தான் சீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆல் இண்டியா கோட்டா எடுக்கணும், இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எம்சி ராண்ட்லி 37 காலேஜ் அட்லீஸ்ட் பிரைவேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டானா நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நல்ல ஃபோக்கஸ்டா ஒரு ட்ரைனிங் சென்டரை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கூடயே இருந்து சொல்லி கொடுத்து ஒரு சின்ன பேட்சா இருந்து எங்களை இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து எனக்கு புரியாததை கேட்டாலும் சொல்லி கொடுத்து எனக்கு புரியலன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் பாருங்க. நீங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி டீச்சர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் மெயின் நோக்கமா இருக்கு. நான் எப்படினாலும் டீச்சரை கேட்டு கத்துக்கிட்டு நான் அடிச்சிருவேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பசங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டானா நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் நீங்க டிசைட் பண்ணலன்னா ஜெயிக்க முடியாது. நீங்க டீச்சர் கொஞ்சம் நார்மலா இருந்தா கூட நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, ரைட்டா? புரிஞ்சுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். 20 ஸ்டூடெண்ட் தான் இந்த பேட்ச்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1-on-1 டவுட் செஷன் உங்களுக்கு நல்லா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. 16 ஃபேக்கல்டிஸ் கிட்டத்தட்ட மென்டர்ஷிப் வந்து இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 16 hours ஸ்ட்ராட்டஜிக் வந்து ஸ்டடி பிளான் வச்சிருக்கோம். ஏஐ டெஸ்ட் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எங்கே கரெக்ட் பண்ணணும், எது படிக்கணும், எதுக்கு கூடுதல் அட்டென்ஷன் கொடுக்கணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன, அதை எப்படி இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சொல்லி தருவோம். ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், ரைட்டா? நீட் டாப்பரோட மென்டர்ஷிப்பும் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்காம போயிடுமா என்ன? நிறைய பேர்னா வந்து ஜாயின் பண்ணிப்பானா பேச்சை கேட்க மாட்டேன். மண்டை கர்மம் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு தான் படிச்சேனே, நான் தான் பண்ணிடுவேனே, எனக்கு தான் தெரியுமே, என்ன சொல்லி கொடுத்துறது. நாங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு ஸ்டார்ட் பண்ணுற இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலுக்கு அதை வச்சு நான் கலக்கிடுவேன் அப்படின்னு மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டோம். எனக்கு ஆல் இண்டியா லெவலில் ஏஐஆர் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஸ்டியூட்டோட ரேங்க் இருக்குன்னா புக்கு வச்சுட்டு இருக்கேன். அவங்க டெஸ்ட் சீரியஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீ என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நம்மளுடைய கேரண்டி ப்ரோக்ராமில் உட்காந்து வேற ஏதோ கனவு கண்டுட்டு இருப்பான். நம்ம சொல்றப்பெல்லாம் கேட்க மாட்டான், அப்புறம் விட்டுருவான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்க அப்படின்வாங்க அவங்க பேரண்ட், என்ன சார் நீங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நாங்க சொல்றதை தான் பேரண்ட்டும் கேட்கணும், ஸ்டூடெண்ட்டும் கேட்கணும். அந்த மாதிரி ரெடியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. உங்க குழந்தைய உடனே ஆர்ஜிஆர்ல ஃபைனல் முடிச்சிட போறோம் அட்மிஷன், ரைட்டா? இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் கிடையாது, ஒரு 2 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. இமிடியேட்டா 8695 8695 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. இல்லைன்னா நாங்கள் ஃபீஸை ரீஃபண்ட் கொடுக்குறோன்றோம்ல, அப்புறம் என்ன, நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸு நாங்கள் 100% ரீஃபண்ட் கொடுக்குறோன்றோம். ஆனால் கண்டிஷன் என்ன, கிளாஸஸ் முழுவதுமாக அட்டன் பண்ணணும். நடுவில் 3 மாதம் அட்டன் பண்ணிட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறது கிடையாது. சார் என் பையன் படிக்கிறதுக்கு பிடிக்கலான்றான், ரீஃபண்டு கிடையாது. சார் எங்களுக்கு வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரீஃபண்டு கிடையாது. சார் ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து எனக்கு வந்து பையன் வந்து சிக்கன் மட்டன் போடணுன்றான், அதனால் நான் வரல, கிடையாது. இந்த மாதிரிலாம் ரீஃபண்ட் கிடையாது. நாங்க சொல்றத 9 மாசம் கண்ணும் கருத்துமா குழந்தை உட்காந்து படிச்சு டீச்சர் கூட ஒர்க் அவுட் பண்ணி தெரியாததை கத்துக்கிட்டு போட்டு பார்த்து டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி குழந்தை போய் எக்ஸாம் எழுதுது, போய் அங்க போய் எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத பட்சத்துல வந்து குழந்தைக்கு 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆயிட்டான்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டே தவிர பாதியிலே விட்டு போறது. ஒரு பஸ்ல ஏறுறீங்க இல்ல ஒரு ட்ரெயின்ல ஏறுறீங்க போறீங்க, பஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலன்னு இறங்கிடுறீங்க நடுவுல,
டிக்கெட் ரீஃபண்ட் கொடுப்பானா? என்னப்பா இது? அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ரைட்டா? கமிட்மெண்ட் என்னவோ கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்களும் எங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருந்தா தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரைட்டா? இல்லன்னா நீங்க நம்ம 2 பேரும் வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வாதம் பண்றவங்களோ நம்ம ப்ரோகிராம்க்கு தேவை கிடையாது. நாங்க சொல்றத கேட்கறதுக்கு ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்டும் சரி. ஜாயின் பண்றப்ப வந்து அழகா அட்டகாசமா, சார் என் பையன் உங்க பேச்செல்லாம் கேட்டுருவா சார், நாங்களும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு, அம்மா தலைவலிக்குதுன்னு குழந்தை, அவ்வளவுதான், அம்மா வந்து இங்க ஓடியாந்து நின்றுவாங்க. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்டா? பாத்துங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடியா அப்படின்னா உடனே சொன்ன மாதிரி 86951869 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.